vests and briefs. ஒரு பக்கம் ஜனநாயக திருவிழா, அதனால அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபடுறாங்க. அதனால அரசியல் களம் அனல் பறக்குது. இன்னொரு புறம் வெப்ப அலையின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அனல் வீசுது. இதன் காரணமாக பல இடங்களுக்கு வெப்ப அலைக்கான அந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். வெப்ப அலை என்பதை ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். வெப்ப அலைன்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமா வெப்பம் தொடர்ந்து 3 நாளைக்கு பதிவாகும் போது அங்க வெப்ப அலை இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 47 டிகிரி செல்சியஸுக்கு மேல மேற்கு வங்கத்துல அங்க இருக்கிறதுனால அங்க சிவப்பு எச்சரிக்கை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை. மஞ்சள் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் 43 டிகிரி செல்சியஸ் அப்புறம் அதற்கு மேல 43ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் போது அங்க மஞ்சள் எச்சரிக்கை கொடுப்பாங்க. இப்போ மஞ்சள் எச்சரிக்கை எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. 45 டிகிரி செல்சியஸ் இருந்து 47 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. சரி, இப்போ அதிகபட்சமான பதிவான இடங்களை பார்க்கிறோம் தேசிய அளவுல. அதுல முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒடிசால புவனேஸ்வர் என்ற இடத்துல 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கு. அதற்கு அடுத்தபடியா ஆந்திர மாநிலம் கடப்பால பாத்தீங்கன்னா 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கு. மூணாவது இடத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 109 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி மேற்கு வங்கத்துல மித்னபூர் அப்படின்ற ஒரு இடத்துலயும் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கு. இப்போ பாருங்க, தமிழகத்துல அதிகபட்சமான வெப்பநிலை எங்கெங்கெல்லாம் பதிவாகி இருக்கு அப்படின்ற விவரத்தையும் நம்ம இப்ப பாக்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேசிய அளவுல 3வது இருந்துச்சு. ஈரோட்ல பாத்தீங்கன்னா 109.4 டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கு. அடுத்ததா சேலத்துல 106.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூர்ல 106.7, தருமபுரியில பாத்தீங்கன்னா 106.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கு. கரூர் பரமத்தில பாத்தீங்கன்னா 106.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கு. திருத்தணியில 105.4, திருப்பத்தூர்ல 105.4 ஃபாரன்ஹீட் டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கு. இப்போ கோவையில பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல இவ்வளவு வெப்பம் பதிவாகுது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அங்கேயும் கூட 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் அங்கேயும் பதிவாயிருக்கு. சரி, இப்போ இந்த வெப்ப அலை எப்பதான் குறையும் அப்படின்றதான உங்களுடைய கேள்வியா இருக்கு. அடுத்த சில தினங்களுக்கு இதே நிலை தான் தொடரும் அப்படின்றது தான் வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. மே 2ஆம் வாரம் வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும் அப்படின்றதான் சொல்றாங்க.